ரீசெண்டா அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த கொடூர சம்பவம் பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இனிமே தமிழகத்தில் உள்ள எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் சில சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. இது மூலியமா இனிமே 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்முறை பண்ணாலோ இல்ல 18 வயசுக்கு உட்பட்ட சிறுமிகள் கிட்ட கூட்டு பாலியல் வன்முறை பண்ணாலோ அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பெண்களை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 ஆண்டு முதல் 7 ஆண்டு வரை தண்டனை கொடுக்க போறாங்க. பெண்கள் கிட்ட டிஜிட்டல் முறையில குற்றங்கள் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் 5 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம இனிமே பெண்கள் கிட்ட ஆசிட் வீசுவோம் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் மிரட்டுறாங்களோ அவங்களுக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஆசிட் வீச்சில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை வரை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி இந்த பாலியல் குற்றங்கள்ல திரும்ப திரும்ப ஈடுபடுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் மரண தண்டனை கொடுக்க போறாங்க. சோ இனிமே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றங்களுக்கும் தமிழக அரசாங்கம் கடுமையான தண்டனை விதிக்கிறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.